அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு இந்த பதிவில் சரோஜா ராமமூர்த்தி அவர்களின் பனித்துளி நாவலின் 4வது அத்தியாயத்தை பற்றி பார்க்க போகிறோம். சென்ற பதிவில் சங்கரனின் வருகையை எதிர்பார்த்து காமு ஊஞ்சலில் ஆடிக்கொண்டிருந்ததை பற்றி பார்த்தோம். இந்த பதிவில் மீதமுள்ளவற்றை பார்க்கலாம். கதைக்குள் செல்வதற்கு முன்பு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கதைக்குள் செல்வோம். அத்தியாயம் 4. சங்கரனின் சங்கடம். அன்று ராமபத்திர ஐயர் ராஜம்பேட்டைக்கு ஏதோ அலுவலாக போயிருந்தார். விசாலாட்சி தன் வழக்கம் போல் மத்தியான பொழுதை கழிக்க போய்விட்டாள். கீரை பாத்திகளுக்கு தண்ணீர் தெளித்துவிட்டு காமு உள்ளே வந்து ஊஞ்சலில் உட்கார்ந்து ஆடத் தொடங்கினாள். இன்பம் வருகுதென்று சொல் கிளியே என்று பாடிக்கொண்டே ஆடினாள். வெறுமனே சாத்தியிருந்த கதவை திறந்து கொண்டு சங்கரன் உள்ளே வந்தான். அவன் கையில் சிறிய பெட்டி ஒன்றும் படுக்கை ஒன்றும் இருந்தன. அப்பா இல்லை போல் இருக்கிறது என்று காமுவை பார்த்து கேட்டவன் உரிமையோடு அங்கு இருந்த பெஞ்சில் உட்கார்ந்து கொண்டான். காமுவின் உடல் ஒரு முறை நடுங்கியது. சட்டென்று எழுந்து ஊஞ்சல் சங்கிலியை பிடித்து கொண்டு நின்றாள். யாருடைய வரவை எதிர்பார்த்து ஏங்கி இருந்தாலோ அவனே நேரில் வந்து பேசுகிறான். வெக்கத்தால் முகம் குப்பென்று சிவக்க தலையை குனிந்து கொண்டாள் காமு. ஆமாம், வாழும் வார்த்தைகள் தொண்டையிலேயே சிக்கிக் கொண்டன. நாளைக்கு ஊருக்கு போகிறேன். இங்கே வந்து 2 நாள் கூட தங்கவில்லை என்று உன் அப்பா கோபித்து கொள்ளப் போகிறாரே என்று வந்துவிட்டேன் என்றான் சங்கரன். அவன் மட்டும் நெடுநாள் பழகியவன் போல் அவளுடன் பேசினான். இதோ வந்துவிட்டேன். அப்பா இன்னும் 1/2 மணியில் வந்து விடுவார் என்று சமையலறை பக்கம் திரும்புவதற்குள் திரும்பினாள் காமு. காப்பி போடுவதற்கு அவசரம் ஒன்றும் இல்லை. உன்னை ஒரு வார்த்தை கேட்கணும். இன்னும் ஓடி வந்திருக்கேனா என்றான் சங்கரன். சங்கரன் ஆவலுடன் காமுவை பார்த்தான். தந்த பதுமை போல் நிற்கும் அவளுக்கு தன் கண்ணே பட்டுவிடப் போகிறது என்று அஞ்சினான். அன்னைக்கு அப்பா கிட்ட சொல்லிட்டு இருந்தேனே, கேட்டியா? உன் சம்மதம் தெரிஞ்சா ஊருக்கு போய் வேண்டிய ஏற்பாடுகளை செய்வேன் என்றான் சங்கரன். காமு பூமியை பார்த்து கொண்டு நின்றாள். சம்மதம் வேண்டுமா இவருக்கு? காமுவின் மனம் பல தடவைகள் இவ்வார்த்தைகளை சொல்லியது. கரும்பு தின்பதற்கு கூலி கேட்பார்கள். வருடந்தோறும் மார்கழி திங்களில் விடியற் காலம் தான் வணங்கும் ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மாவின் அருளினான் அல்லவா வலியவே வந்து தன்னை மணக்க வேண்டுகிறார். கண்ணனின் கருணைதான் என்ன? கருணை கடல் என்று பெரியவர்கள் தெரியாமலா குறிப்பிட்டார்கள் அவனை? காமு என்று உள்ளம் குழைய அழைத்தான் சங்கரன். காமு தலை நிமிர்ந்து நீர் நிறைந்த கண்களால் அவனை பார்த்தாள். அசடு, ஏன் அழற? லட்சுமி தேவியை போல இருக்கும் ஒன்று மணந்து கொள்கிறவன் பாக்கியசாலி அல்லவா? சம்மதம் தானே காமு என்று 2ஆம் முறையாக கேட்டான் சங்கரன். காமுவின் கோவை அதரங்கள் உணர்ச்சியால் துடித்தன. அதில் நெளிந்தோடும் புன்னகையால் அவள் சம்மதத்தை அறிந்து கொண்டான் சங்கரன். அதே சமயம் ராமபத்திர ஐயர் ராஜம்பேட்டையிலிருந்து திரும்பி வந்து சேர்ந்தார். ரேணியை தாண்டி தகப்பனார் உள்ளே வருவதற்குள் காமு சமையலறையில் பதுங்கிக் கொண்டாள். வாப்பா சங்கரா, என்ன படுக்க பெட்டியெல்லாம் தடபுடலாக இருக்கு என்று கேட்டுவிட்டு ஊஞ்சலில் உட்கார்ந்தார் அவர். நாளைக்கு ஊருக்கு புறப்படுறேன் மாமா. இங்கே வந்து 2 நாள் கூட தங்காமல் போய்விட்டா கோபித்து கொள்ள போகிறீங்களேன்னு பெட்டி படுக்கையோடு வந்துட்டேன் என்றான் சங்கரன். அவனுடைய சரளமான சுபாவம் ராமபத்திர ஐயனுக்கு மேலும் அவனிடம் உள்ள மதிப்பை அதிகரிக்க செய்தது. விற்றதெல்லாம் போக ஏதோ கொஞ்சம் நிலம் இருக்கு. அதையும் விற்றுவிட்டால் காமுவின் கல்யாணத்தை நடத்திவிடலான்னு உத்தேசித்து தான் ராஜம்பேட்டை வரைக்கும் ஒருவரை பார்க்க போயிருந்தேன் என்று ராமபத்திர ஐயர் சொன்னார். இந்த காலத்தில் இருக்கிறதையும் விற்றுட்டா பிறகு குடும்பம் நடத்துவதே கஷ்டமாக போயிடுமே மாமா. அப்பாவை கலந்து யோசனை செய்து நான் விவரமாக தெரிவிக்கிறேன். அவசரப்பட்டு விடாதீங்க என்று எச்சரிக்கை செய்யும் துணியில் கூறினான் சங்கரன். காமு சமையலறையிலிருந்து 2 டம்ளர்களில் காப்பியை கொண்டு வந்து வைத்தாள். இருவர் மனதிலும் எழும் 1000 உணர்ச்சிகளை அடக்கி கொண்டு
ஒன்றும் தெரியாத பச்சிலம் குழந்தைகள் போல் இருந்தனர் சங்கரனும் காமுவும். சங்கரன் கூறிய வார்த்தைகள் நிஜமாக நடக்கக்கூடியவையா? உயர்ந்த பதவியில் இருப்பவரும் செல்வத்தில் திளைத்திருப்பவருமான நடேச சர்மா பரம ஏழையான தன் மகளை சங்கரனுக்கு விவாகம் செய்து கொள்ள துணிவாரா? நடக்க முடியாத விஷயங்கள் சில சமயங்களில் நடந்தே விடுகின்றன. ஒன்றை நினைக்கின் அது ஒழிந்திட்டு ஒன்றாகும் என்கிற பாடல் ராமபத்திர ஐயருக்கு நினைவு வந்தது. என்னையாலும் ஈசன் செயல் இருந்தால் இதுதான் உலகில் சாத்தியமில்லை என்று நினைத்தார் அவர். சங்கரன் ஊருக்கு புறப்படும் முன்பு காமுவிடம் விடைபெற்று கொண்டான். வாசல் ரேடியில் கதவோரமாக நிற்கும் அவளை அன்பு கனிய பார்த்து கொண்டே போய்விட்டு வரட்டுமா என்று கேட்டு சிரிப்பு சிரித்தான். இன்பமும் துன்பமும் கலந்த உணர்ச்சியால் காமுவின் கண்களில் நீர் நிறைந்திருந்தது. பணிவுடன் தலையசைத்தாள். உன் வீட்டில் எல்லாரையும் விசாரித்ததாக சொல்லுப்பா என்று விசாலாட்சி விடை கொடுத்தாள். சங்கரா, மொடவன் கொம்பு தேனுக்கு ஆசைப்படுவது போலவும் எட்டாத பழத்துக்கு கொட்டாவி விடுவது போலவும் இருக்கிறது என் ஆசை. ஆசை வித்தை நீ ஊன்றிவிட்டாய். சற்றும் நாங்கள் எதிர்பாராத விஷயத்தை நீ கூறியிருக்கிறாய். பெற்றோர்கள் மனதை கெடுக்கும்படியாக எந்த காரியத்தையும் நீ செய்ய வேண்டாம். யோசித்து தகவல் எழுது என்று ராமபத்திர ஐயர் கூறி வழி அனுப்பினார் சங்கரனை. சங்கரனின் புன்முறுவல் தவழும் முகம் எதையும் ஒரு சிரிப்புடன் ஏற்றுக்கொண்டது. வண்டி மாடுகளின் சதங்கை ஒலி ஜல் ஜல் என்று சப்திக்க வண்டி தெருக்கோடி திரும்பி ரயிலடியை நோக்கி விரைந்தது. காமுவின் எழில்வதனம் அழியாத சித்திரமாக சங்கரன் மனத்துள் பதிந்து இருந்தது. எல்லோரும் எவ்வளவோ நகைகளை அணிந்து கொள்கிறார்களே, காமுவுக்கு அந்த கருகமணி மாலை ஒன்றே எவ்வளவு அழகை கொடுக்கிறது என்று எண்ணி பூரித்து போனான் அவன். எல்லோரும் விலை உயர்ந்த உடுப்புகளாக உடுத்திக் கொள்கிறார்களே, சாதாரண கதர் வேஷ்டியும் சட்டையுமே அவருக்கு எவ்வளவு பொருத்தமாக இருக்கிறது என்று வீட்டில் அறையில் உட்கார்ந்திருந்த காமு நினைத்து கொண்டாள். ரயிலில் பிரயாணம் செய்யும் சங்கரனின் மனமும் பொன்மணி கிராமத்தில் வீட்டில் அறையில் நூல் சவுக்கும் பின்னும் காமுவின் மனமும் ஒரே சிந்தனையில் மூழ்கியிருந்தன. சங்கரன் ஊருக்கு போன பிறகு அங்கே நிலவியிருந்த நிசப்தத்தை கலைத்து கொண்டு, முத்தையாவுக்கு என்ன பதில் எழுதப் போகிறீர்கள் என்று கேட்டாள் விசாலாட்சி. என்னத்தை எழுதுறது அவனுக்கு என்று பதில் கூறினார் ராமபத்திர ஐயர் அலட்சியமாக. என்ன எழுதுறதாவது? பச்சை குழந்தையா என்ன நீங்க? நான் எழுத சொல்லித்தர. அவன் எழுதியிருக்கிற விஷயத்துக்கு உங்கள் சம்மதத்தை எழுதுங்க, அவ்வளவுதான் என்றாள் விசாலாட்சி. ராமபத்திர ஐயர் ஒரு வரட்டு சிரிப்பு சிரித்தார். மனைவியின் அறியாமையை கண்டு அவர் அப்படித்தான் சிரிப்பது வழக்கம். அவன்தான் என்னவோ தெரியாம உளறான்னா நீயும் அதையே சொல்லிட்டு இருக்க என்றார் கோபத்துடன். அவன் உளறான், நீங்க பெப்பேங்கிறீங்க, அவ்வளவுதான் வித்தியாசம். அந்த பிள்ளை என்னவோ சொல்லிட்டு போயிருக்கான் என்று மலைக்கிறீங்க. என்னையும் பைத்தியக்காரியா நினைச்சிட்டு இருக்கீங்க. நமக்கு அவங்களுக்கும் மலைக்கும் மடுவுக்கும் உள்ள சம்பந்தம் உண்டு. விசாலாட்சி வருத்தம் துணைக்க கூறினாள். சங்கரன் வார்த்தை தவறுபவனா? தன்னிடமும் காமுவிடமும் பரிதாபம் கொண்டு கூறிய வார்த்தைகளா அவைகள்? ராமபத்திர ஐயர் கொஞ்ச நேர சிந்தனையில் மூழ்கியிருந்தார். கடவுளின் செயலிருந்தால் எதுவும் நடக்கக்கூடும் என்று சிறிது நேரத்துக்கு முன்பு உறுதியான தீர்மானத்துடன் இருந்தவரின் உள்ளமும் கலங்கியது. மாதம் 4000 சம்பாதிக்கும் சர்மாவின் அந்தஸ்து எங்கே? 40 ரூபாய் சம்பாதிக்கும் ராமபத்திர ஐயருடைய நிலைமை எங்கே? அதற்காக பெற்று வளர்த்த பெண்ணை கிணற்றி தள்ளுவது போல் மூன்றாந்தாரமாக திருமணம் செய்து தருவது, இது எவ்வளவு பாதகமான செயல்! பலதரப்பட்ட கேள்விகள் ராமபத்திர ஐயரின் மனதை குழப்பி அவர் தலையை கிறுக்க வைத்தன. அம்மா காமு, நான் கொஞ்சம் கழனி வரைக்கும் போயிட்டு வரேன் என்று கூறிவிட்டு மனைவி கேட்ட கேள்விக்கு பதிலொன்றும் கூறாமல் கொல்லை பக்கமாக கழனி வெளியை நோக்கி போனார் ராமபத்திர ஐயர். நான் எதுக்கு வரட்டு தவளை மாதிரி கத்தணும்? அதை எதை தலையெழுத்துபடி நடக்குது. கோபு அகத்தில் அப்பளம் விட கூப்பிட்டார்கள் என்ன?
போயிட்டு வரங்காமு என்று கூறிவிட்டு விசாலாட்சியும் கிளம்பிவிட்டாள். தனியாக விடப்பட்ட காமுவின் மனம் தாமரை இலை தண்ணீர் மாதிரி தத்தளித்தது. என்னுடைய சம்மதம் ஒன்றுதானே கேட்டார் அவர். வேறு சீர் சிறப்புகளை பற்றி லட்சியம் செய்பவராகவே காணோமே என்று பலவிதமாக நினைத்து கொண்டு உட்கார்ந்திருந்தாள் காமு. மணி ஜோசியர் அடிக்கடி தன் தந்தையிடம் அவள் ஒரு அதிர்ஷ்டக்காரி என்று கூறி வருவதை நினைத்து பார்த்தது அவள் மனம். அந்த அதிர்ஷ்டம் இதுதானோ என்று நினைத்தாள் காமு. எந்த நிமிஷத்தில் யாரை தேடி ஸ்ரீ மகாலட்சுமியின் கடாட்சம் ஏற்படுகிறது என்பது யாராலும் அறிய முடியாத விஷயம் அல்லவா? காமுவின் அதிர்ஷ்டத்தால் அவளும் அவள் குடும்பமும் உயர வேண்டும் என்று இருந்தால் அப்படி நடந்தே தீரும். கடவுளின் கருணை இருந்தால் எது வேண்டுமானாலும் நடக்க முடியும் என்று அவள் தந்தை தீர்மானித்திருந்தபடியே காமுவும் தீர்மானித்து கொண்டாள். மீனாட்சி அம்மாளும் ருக்மணியும் பெண் பார்த்துவிட்டு வந்து 10 தினங்களுக்கு அப்புறம் ஒரு தினம் திடீரென்று பள்ளிக்கூடத்திலிருந்து வந்த பானுவுக்கு லேசாக ஜுரமும் இருமலும் ஆரம்பித்தன. சண்பகம் முதலில் அதை அவ்வளவாக பாராட்டாமல் கஷாயம் வைத்து குழந்தைக்கு கொடுத்தாள். அந்த வீட்டில் எதற்கெடுத்தாலும் ஓயாமல் ருக்மணியும் அவள் குழந்தைகளும் மருந்து சாப்பிடுவார்கள். பொழுது விடிந்தால் அரை பாக்கெட் பிஸ்கோத்துகளை கொடுத்துவிட்டு குழந்தை சரிவரை சாப்பிடுவதில்லை என்று சொல்லிக்கொண்டு டாக்டரிடம் இழுத்து கொண்டு ஓடுவாள் ருக்மணி. அவர் தன் மனதுக்குள் சிரித்துக்கொண்டே ஏதாவது மருந்தை கொடுத்து அனுப்புவார். ஓயாமல் பசியால் வாடும் ஏழை மக்களின் குழந்தைகளுக்கு ஒரு பிடி அன்னம் கொடுக்க மறுக்கும் உள்ளம் வெள்ளித்தட்டில் தயிர் விட்டு பிசைந்த சாதத்தை கூசாமல் நாய்க்கு போட தயங்குவதில்லை. பானுவுக்கு உடம்புக்கு வந்தால் முதலில் அதை பற்றி அவள் தாத்தா சர்மாவிடம் யாரும் சொல்லிவிடக்கூடாது என்பது மீனாட்சி அம்மாளின் தடை உத்தரவு. தண்டத்திற்கு பணம் செலவழித்து பிள்ளையின் குழந்தைக்கு வைத்தியம் பார்க்க குழந்தையின் தகப்பர் ஒன்றும் சம்பாதித்து புறப்படவில்லை என்பது அவள் தீர்மானம். சுக்கும் மிளகும் தான் பானுவின் கஷாயங்கள். அந்த வீட்டிலேயே பானுவிடம் அன்புடன் இருப்பவர் சர்மா ஒருவர்தான். ஆகவே அவருடைய அன்பையும் அந்த குழந்தை அடைவதில் மீனாட்சி அம்மாளுக்கு விருப்பமில்லை. குழந்தைக்கு கஷாயம் கொடுத்து போர்த்தி படுக்க வைத்துவிட்டு தன் அலுவலை கவனிக்க ஆரம்பித்தாள் சண்பகம். சங்கரன் காரியாலயத்திலிருந்து வந்ததும் பானுவிடம் சிறிது நேரம் பேசுவான். அவன் அவ்விதம் குழந்தையிடம் சலுகை காட்டுவது மீனாட்சிக்கு பிடிக்கவில்லை. ஆமா, இது ஒன்றுதான் குறைச்ச என்ற முகத்தை தோள்பட்டையில் இடித்து கொண்டு போவாள் அவள். அன்று டாக்டர் மகாதேவன் சங்கரனின் விருப்பத்தை அறிந்து கொண்டு போக வந்திருந்தாள். சங்கரன் ஊரிலிருந்து வந்தது முதற்கொண்டு அவன் மனம் குழம்பி கிடந்தது. காமுவின் அழகிய வதனம் அடிக்கடி தோன்றி அவனை சஞ்சலத்தில் ஆழ்த்தியது. குழம்பிய மனதுடன் சங்கரன் தோட்டத்தில் உலாவிக்கொண்டே யோசனையில் ஆழ்ந்திருந்தான். தகப்பனாரிடம் தான் ஊரிலிருந்து வந்ததும் காமுவை பற்றி சொன்னது அவன் நினைவுக்கு வந்தது. எனக்கு நீ யாரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் ஒன்று தான் அப்பா. பணம்னு பறக்கிறவ உன் அம்மா தான். அவளுடைய அபிப்பிராயத்தில் பணம் ஒன்றுக்கு தான் மதிப்பு இருக்கிறதே ஒழிய வேறு விஷயங்களுக்கு மதிப்பே இல்லை. 15,000 சீருடன் வந்த உன் மதனி சம்பகம் இந்த வீட்டில் படுற அவஸ்தையை பார்த்து கொண்டு தானே இருக்கிற சங்கரா. நீயும் ஒரு ஏழை பெண்ணை கொண்டு வந்து இந்த வீட்டில் அவஸ்தைப்பட விட்டு வைக்க போறியா என்று கேட்டார் சர்மா. சங்கரன் காமுவை பற்றி கூறிய போது, ஆமாம், ஒன்றும் இல்லாமல் போனால் 2ஆம் தரமாக யாருக்காவது கொடுக்கறதானே என்று வெகு அலட்சியமாக சொன்னாள் மீனாட்சி அம்மாள். தகப்பனார் சர்மாவோ எதிலும் பட்டு கொள்ளாதவர். தாய் ஒரு அகங்காரம் பிடித்தவள். சங்கரன் காமுவை பற்றி அந்த வீட்டில் யாருடன் பேசுவது? யோசனையில் மூழ்கியிருந்த சங்கரனை சண்பகம் வந்து கூப்பிட்டாள். அம்மா உங்களை தேடுறாரே என்றாள் சண்பகம். பரிதாபமான அந்த முகத்தை பார்த்ததும் சங்கரனுக்கு காமுவின் வருங்கால வாழ்வு இந்த வீட்டில் இன்னும் பரிதாபமாக ஆகிவிடக்கூடும் என்று தோன்றியது. மன்னி, எனக்கு ஏனோ கல்யாணம் செய்து கொள்ள வேண்டிய எண்ணமே இல்லை என்று கூறினான் சங்கரன். பெண் நல்லா இருக்காளாமே, எல்லாரும் பார்த்துட்டு வந்தாங்க.
நீங்களும் பார்த்துருக்கீங்களா என்றாள். பெண் பார்க்கறதுக்கு நீங்கள் போகலையா மன்னி என்று ஆச்சரியத்துடன் கேட்டான் சங்கரன். இல்லை, நான் எதுக்கு? அவள் கூறிய பதிலில் அந்த குடும்பத்தின் மனோபாவம் பளிங்கு போல் தெரிந்தது. சண்பகம் எதற்கு? வாழா வெட்டி கணவனால் கைவிடப்பட்டவள் எதற்கு? இவ்வாறு எண்ணிய போது சங்கரனுக்கு மூளையே குழம்பிவிடுவது போல் ஆகிவிட்டது. மன்னி, பானு எங்க என்று கேட்டான். ஜுரம் நெருப்பு பறக்கிறது, நான் வரேன் என்று கூறிவிட்டு சண்பகம் அங்கிருந்து போய்விட்டாள். அடுப்பங்கரையில் தன்னுடைய மேற்பார்வையில் தயாரான ரவா சொஜ்ஜியையும் வெள்ளி டம்ளரில் காப்பியையும் எடுத்து போய் மீனாட்சி அம்மாள் டாக்டர் மகாதேவனுக்கு உபச்சாரம் பண்ணினாள். சீர் விஷயங்கள் எல்லாம் நீங்கள் ஒன்றுமே சொல்ல வேண்டியதில்லை. எனக்கு இருக்கிறதெல்லாம் நீலாவுக்கு தான். அவளை தவிர வேறு யாருக்கு கொடுக்க போறேனா என்று பெருமையுடன் கூறி முடித்தார் மகாதேவன். சங்கரனை ஒரு நிமிஷம் பார்த்துட்டு போய்விட்டா தேவலை என்று மகாதேவன் அவசரப்படுத்தவே மறுபடியும் மீனாட்சி அம்மாள் அவனை தேடிக்கொண்டு கொல்லை பக்கம் வந்தாள். ஆனால் சங்கரன் அங்கு இல்லாமல் குழந்தை பானுவின் பக்கத்தில் உட்கார்ந்திருந்தான். நெருப்பு பறக்கும் ஜுரவேகத்தில் குழந்தை மூச்சு விடுவதற்கே திணறினாள். பக்கத்தில் சண்பகம் துயரமே வடிவாக உட்கார்ந்திருந்தாள். ஏண்டா, ஒரு நாடியாக உன்னை தேடுற, அவர் உன்னை பார்க்கணுன்னு காத்துட்ருக்காரு. நீ பாட்டுக்கு இங்கே உட்காந்துருக்கியே, இதுக்கு என்ன மூழ்கி விட்டதா இப்போ என்று அதிசயத்துடனும் ஆத்திரத்துடனும் கேட்டாள் மீனாட்சி அம்மாள். சங்கரனுக்கு தாயின் குணம் தெரியும். தமையனால் நிராதரவாக விடப்பட்ட குழந்தை பானுவும் சண்பகமும் அந்த வீட்டில் படும் அவஸ்தையும் தெரியும். வரேம்மா, பானுவுக்கு ஜுரம் அதிகமாக இருக்கிறது. சாயங்காலம் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா டாக்டரை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிருப்பேனே என்றார். பிரசன்னமாக இருந்த மீனாட்சி அம்மாளின் முகம் கடுகடுவென்று மாறியது. கோபத்தால் முகம் சிவக்க சண்பகத்தை உருட்டி விழித்து பார்த்தாள். அதுக்குத்தான் குளிர்காலம்னாலும் காய்ச்சலும் இருமலும் வருதே. இவ செல்லம் கொடுத்து கொடுத்து குட்டிச்சவராக்குறா. அதை கண்டும் காணாமலும் வெறுமனே எதையாவது தின்னுக்கிட்டே இருந்தா உடம்புக்கு வராதா? சண்பகமோ சங்கரனோடு பதில் கூறுவதற்கு முன்பே ருக்மணி அங்கு வந்து சேர்ந்தாள். நன்னா இருக்குதே மரியாதை, அவர் எத்தனை நாளை உனக்காக காத்திருப்பாரு. போய் ஒரு நிமிஷம் பேசிட்டு தான் வாயேண்டா என்று உரிமையுடன் தம்பியை எதட்டி சங்கரனை அங்கிருந்து ஹாலுக்கு அனுப்பி வைத்தாள். தொலைவில் பொன்மணி கிராமத்தில் சிறிய வீட்டில் பொறுமையே உருவான காமுவின் அழகிய முகம் மறுபடியும் சங்கரனின் மனக்கண்மு முன்பு தோன்றி மறைந்தது. அங்கு அவன் அவளுடன் பேசிய பேச்சுக்கள், ராமபத்திர ஐயரிடம் நம்பிக்கையுடன் கூறிவிட்டு வந்த வார்த்தைகள் யாவும் கடலில் கரைத்த சர்க்கரை போல் மறைந்துவிட்டன. திரண்ட செல்வமும் அழகிய பெண்ணும் போக வாழ்க்கையுமே அவன் முன்பு பிரம்மாண்ட உருவில் தோன்றின. ஹலோ என்று டாக்டர் மகாதேவன் சங்கரனின் கையை பிடித்து பலமாக குலுக்கினார். பதிலுக்கு புன்சிரிப்புடன் அவர் கையை பிடித்து குலுக்கிவிட்டு மரியாதையாக நின்றான் சங்கரன். அப்படியானா முகூர்த்தம் வச்சிடுறேன் மிஸ்டர் சர்மா. என்ன சங்கரா என்று கம்பீரமாக கேட்டார் அவர். சங்கரனும் அங்கு இருந்த பெரியோர்களும் தலையசைத்து ஆமோதித்தனர். உள்ளே குழந்தை பானு மூச்சுவிட முடியாமல் திணறுவதைக் கண்டு சண்பகம் கைகால் பதற ஹாலுக்கு வந்தாள். தாயின் கடுகடுப்பையும் தமக்கையின் நிஷ்டூரத்தையும் பொருட்படுத்தாமல் சங்கரன் ஓடிப்போய் டாக்டரை அழைத்து வந்தான். பானுவுக்கு டிப்தீரியா வியாதி என்றும் உடனே சிகிச்சை செய்ய வேண்டும் என்றும் டாக்டர் கூறிவிட்டு இன்ஜெக்ஷன் கொடுத்து சென்றார். நாளை சாயங்காலம் சம்மந்தி வீட்டார் கல்யாணம் சொல்ல வரப்போகிறாங்க. இங்கே அவ்வளோ அமக்கலப்படுது என்று அழைத்து கொண்டாள் ருக்மணி. என்னைக்கு தான் நேரம் இருந்தது எல்லாம். வயிற்றில் இருக்கும்போது அப்பனை கண்காணாத இடத்துக்கு ஓட்டி விட்டுது. சித்தப்பன் கல்யாணத்துக்கும் தடங்களாக இருக்கு இப்போ என்று மீனாட்சி அம்மாள் படபடவென்று ஆத்திரத்துடன் பொருந்தி தள்ளினாள். வருகிற வியாதியாச்சும் சாதாரணமாக வருதா? 100 செலவழிக்கும்படியால இருக்கு என்று ருக்மணி அழைத்து கொண்டாள். அவளை விட சண்பகத்துக்கும் பானுவுக்கும் அந்த வீட்டில் உரிமை அதிகம் உண்டு என்பதை அவள் மறந்தே விட்டாள். உணர்ச்சி மேலிட்டால் சர்மா பேசும் சக்தியை இழந்து தம் அறையில் சாய்வு நாற்காலியில் சாய்ந்து உட்கார்ந்து விட்டாள்.
பிள்ளையால் அனாதையாக விடப்பட்ட குழந்தையை தான் கூட மனைவிக்கு பயந்து அதிகமாக கவனிக்காமல் இருந்துவிட்டோமே என்று அவர் மனசாட்சி குத்தி கொண்டே இருந்தது. ஷண்பகம் துக்கம் ஒரு எல்லையை மீறி போகும்போது ஏற்படும் ஒருவித தைரியத்தை அடைந்திருந்தாள். குழந்தைக்கு டாக்டர் கூறியபடி ஆகாரம் கொடுத்தும் கண்ணிமைக்காமல் அவர்கள் அருகில் உட்கார்ந்தும் சிகிச்சை செய்தாள். கொடிய தொத்து வியாதி ஆதலால் அதை சாக்காக வைத்துக்கொண்டு பானு இருந்த அரைப்பக்கம் யாருமே வருவதில்லை. குழந்தையில நானும் அவனும் ஒன்றா விளையாடுவோம், எதுக்கெடுத்தாலும் அவன் என் கூட சண்டை பிடிப்பான் என்று 4 பேர் முன்னிலையில் பானுவின் தகப்பனாரை பற்றி ருக்மணி பெருமையாக பேசுவாள். அன்று அவள் உடன் பிறந்தானின் குழந்தை சாக கிடக்கிறதே என்றும் பார்க்கவில்லை. பானு இருக்கும் அரைப்பக்கம் பார்த்தால் கூட வியாதி ஒட்டிக்கொள்ளும் என்கிற நோக்கத்துடன் நடந்து கொண்டாள் அவள். இவ்வளவு அலட்சியங்களையும் வேதனைகளையும் ஷண்பகம் எதற்காக சகித்து கொள்ள வேண்டும்? என்றாவது ஒரு நாள் தன் துன்ப வாழ்வுக்கு விடிவு காலம் ஏற்படும் என்கிற நப்பாசைதான் காரணம். பிறந்த இடத்தை விட புகுந்த இடத்தை உயர்வாக கருதும் பாரத நாட்டு பெண்களின் பெருமைதான் அவளை அவ்விதம் எண்ணி அளவு கடந்த துன்பத்தையும் பொறுத்து கொள்ளும்படி செய்தது. ஆனால் எதற்கும் ஒரு அளவு இருக்கிறதல்லவா? நாட்டு பெண்ணின் துரதிருஷ்டத்தால் பிள்ளையை உயிருடன் இழக்கும்படி நேரிட்டிருந்ததாலும் ஒன்றும் தெரியாத குழந்தை இவர்களை என்ன செய்தது? பிள்ளையின் குழந்தை உடன் பிறந்தானின் குழந்தை என்கிற பாசம் கூட இல்லாமல் போய்விட்டதல்லவா? வீட்டில் ஒரே அமர்க்கலம். விருந்து சாப்பாடும் கல்யாண பேச்சும் சீர் சிறப்புகளின் பெருமையும் காதை துளைத்தன. ஷண்பகம் என்ற ஒரு மனுஷி இருப்பதாகவோ அவள் குழந்தை சாக கிடப்பதாகவோ ஒருவரும் நினைக்கவில்லை. ஷண்பகத்தின் மனம் குமரியது. இப்படி உதாசீனம் செய்பவர்கள் மத்தியில் இருப்பதை காட்டிலும் தன் கூட பிறந்தவன் தன்னை எப்படி நடத்தினாலும் அவனுடன் போய் இருந்து விடலாம் என்று தோன்றியது அவளுக்கு. கூடத்தில் எல்லோரும் சாப்பிட்டுவிட்டு அமர்ந்து தாம்பூலம் தரித்து கொண்டு பேசியிருந்தார்கள். ஷண்பகமும் சமையல்கார மாமியும் வீட்டை பார்த்துட்டு இருக்க வேண்டியதா என்றாள் மீனாட்சி அம்மாள். கல்யாணத்துக்கு மதனி வர வேண்டாமாம்மா என்று சங்கரன் கேட்டான். குழந்தைய மாத்திரம் அழைச்சி போனால் போதும் என்றாள் ருக்மணி. குழந்தை இருக்கிற இருப்பில் கல்யாணத்துக்கு அழைச்சி போகிறாங்களாம் என்று மனதுக்குள் வேதனைப்பட்டாள். அவர்கள் பேச்சையும் அறையும் குறையுமாக கேட்ட ஷண்பகம். அதற்கு பிறகு 4-5 தினங்கள் கழித்து ஷண்பகம் மாமனாரிடம் தான் ஊருக்கு போய் வருவதாக உத்தரவு கேட்டாள். உனக்கு இந்த வீட்டில் என்ன கஷ்டம் இருந்தாலும் கொஞ்ச நாளைக்கு பொறுத்து கொண்டிருக்க கூடாதாம்மா என்று சர்மா கேட்டார் நாட்டு பெண்ணிடம். இல்லை மாமா, குழந்தைக்கும் இடம் மாறுதல் ஏற்பட்டால் நல்லது. கொஞ்ச நாளைக்கு என் தமையல் வீட்டில் இருந்து விட்டு வருகிறேனே என்று அவள் வற்புறுத்தவும் ஷர்மா அவளை ஊருக்கு அனுப்பி வைக்க இசைந்தாள். பானுவையும் சண்பகத்தையும் ரயிலேற்றிவிட சென்றிருந்த சங்கரன் அவளிடம், மதினி, என்னவோ அம்மாவின் திருப்திக்காக இந்த கல்யாணம் நடக்குது, நீங்கள் இல்லாமல் போறீங்களே என்று கேட்டான் மனத்தாங்களுடன். ஷண்பகம் பெருமூச்சு விட்டாள். ஒருவருக்காக உங்கள் வாழ்க்கையை பாழாக்கிக்காதீங்க. நான் இருந்து என்ன ஆக வேண்டும்? ஆசையோடு என்னை யாராவது இருக்கும்படி கூறினார்களா? கொஞ்ச காலம் கண்மறைவாதான் இருந்து விட்டு வருகிறேனே என்று கூறிவிட்டு கண்ணில் ததும்பும் நீரை முந்தானையால் துடைத்து கொண்டாள். சங்கரனுக்கு வேதனை தாங்கவில்லை. அக்னி சாட்சியாக கைபிடித்த மனைவியை மறந்து வாழ தன் தமையனால் முடிந்தபோது அவனை மறந்து வாழ ஷண்பகத்தால் முடியவில்லை. காமுவை மறந்து இன்னொருத்தியை தான் மறந்து கொண்டாலும் காமு தன்னை மறந்துவிட மாட்டாள். தான் மறக்கலாம், அவள் மறக்கக்கூடாது. இது என்ன சுயநலம்? சங்கரன் கேவலம் பணத்தின் முன்பு கோடையாக மாறிவிட்டான். 1000 மனக்கோட்டைகள் கட்டி கொண்டிருக்கும் காமுவை ஒரு நொடியில் அவனால் உதற முடிந்தது. ரயில் வண்டி கத்திக்கொண்டு புறப்பட்டது. பானு வியாதியால் மெலிந்து போன தன் பிஞ்சு கைகளை ஜன்னலுக்கு வெளியே நீட்டி சித்தப்பாவுக்கு டாட்டா காட்டினாள்.